எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமேன். கர்த்தராகிய கிறிஸ்தியனும் இரட்சகர் நமக்கு பாலகனாக பிறந்தார். அந்த சந்தோஷத்தின் நாளாக, குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப அமைதிக்காக, குடும்ப சந்தோஷம் சமாதானம் நிலைத்து நிற்கும்படியாக நம்மை ரட்சிக்க வந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கமாக ஒரு குடும்ப பெண்ணாக, ஒரு பொறுப்புள்ள தாயாக, அன்பு நிறைந்த மனைவியாக ஜெபிக்கிற ஒரு சகோதரி வீட்டில் நடந்த சம்பவங்களை நமது பெண்கள் ஐக்கிய சங்கம் நடித்து காண்பிப்பார்கள். அவர்களுடைய 3 பிள்ளைகள், அந்த தாயாருடைய ஜெபம் அந்த பொறுப்பற்ற கணவனை மாற்றுகிறது. எல்லாரும் கண்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ஒரு பொறுப்பற்ற கணவன், குடும்ப பாரம் என்னதென்பதை தெரியாத ஒரு கணவன், அப்படிப்பட்ட கணவனை ஜெபத்தால் மாற்றுகிற ஒரு குடும்ப பெண் காண்போம் மேடையில். வீட்டுக்கு போனா அம்மாவை பார்த்து உடனே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க அம்மா மட்டுமே வேலை பார்த்து 3 பேரையும் படிக்க வைக்காங்க. அப்பா பொறுப்பு இல்லாம இருக்காங்களா, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பாப்போம், இந்த கிறிஸ்துமஸ்க்காக அப்பா வராங்களா? வாங்கக்கா, நம்ம வீட்டுக்கு போனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் சோமரி தானக்கா, காலேஜ் போகாம பட்டு அடிச்சுக்கிட்டே வருவான். செமஸ்டர் எத்தனை அறிவு போட்டு தெரியல, ரிசல்ட் வரட்டும். சரி சரி வா. லீவ் விட்டுருக்கோம். அம்மா 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 நான் சந்தோஷமா பண்ணிட்டேன். எப்படியெல்லாம் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா. சரி, நீங்க பரீட்சை எப்படிமா எழுதிருக்கீங்க? கடவுள் கிருபையால உங்க ஜெபத்தினால நான் நல்லா எழுதிருக்கோமா. தம்பி எப்படிமா எழுதிருக்கான்? அம்மா நான் நல்லா எழுதியிருக்கிறேன். அவ போய் சொல்லுங்க அம்மா. கிடையாது, நான் நல்ல முறையில பாடம் எழுதித்தான் வந்திருக்கேன். ஊர் ஊரா சோமரி தம்பியை பத்தி நீங்க எதுவுமே பேசாதீங்க. அவன் நல்லா படிப்பான், நல்லா எழுதுவான். நம்ம ஆண்டவருக்கு தான் அவனுடைய காரியங்களை அம்மா. அப்பாங்க காணும். அப்பா 1 மாசம் ஆகி வீட்டுக்கே வரல. அவர் எங்க இருக்காரோ எங்க போனாரோ தெரியல. சரிம்மா பாப்போம். நான் போய் குளிச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு ரெடியா இருங்க, நான் சாப்பாடு ஆகி. கிறிஸ்மஸ் வந்தாலே எரிச்சலா இருக்கு. செலவு வேற ஒரு பக்கம், வீட்டுக்கு போகவே பிடிக்கவே இல்லை. இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தாலே ஒரே வெறுப்பா இருக்கு. என்ன வாழ்க்கை! ஊர் போவா வேணாம். ட்ரெயின் சத்தம் வர கேக்கு, சென்னை ஏறி போயிடலாமா? இந்த காலையில எழுப்ப ஒரு 8 பார்த்துட்டு வருவோம். வந்துட்டாங்க. பொழுதுக்கு ஆப்பாங்க. ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? ஏம்மா கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. உங்க கோவம் தேவையில்லையம்மா. போமா அம்மா, போமா. பொழுதுக்கு ஆப்பாங்க. அப்பா
தோணுது. சந்தோஷமா இருக்க வேண்டாமா? என்ன சந்தோஷம்? உன்னை பார்த்தா சந்தோஷமா லீவ் வருது. விட்டு வந்துருக்கலாம். ஒரு சந்தோஷம் வேண்டாமா? ஒரு கிறிஸ்துமஸ் வந்திருக்கு. லீவ் விட்டா உன் மூஞ்சியை பார்க்க தோணுது. ஒரு மாசமா 10 ரூபாய்க்கு உழைப்பு இல்ல. ஒரு மாசமா எந்த நாட்டுல இருந்தேனோ தெரியாது. நான் இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கேன் பிள்ளைய. சந்தோஷம் வேணும் தானே உன்னை விட்டே போனது. வாங்க வீட்டுக்குள்ள. போ போ. வந்துட்டா. ஏமா வாங்கம்மா, அப்பாக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆரம்பிச்சுட்டாங்க. ச்சே, ஜபான் ஜபான் பொழுதுக்கும் வீட்டுல இதே வேலையா போச்சு. எங்க மேலே வர வேண்டும் என் இயேசுநாதா, இந்த வேளை வர வேண்டும். எந்த வேளை வர வேண்டும், என் துயரம் தீர வேண்டும். இந்த வேளை வர வேண்டும், என் துயரம் தீர வேண்டும். சிந்தை காட்சி தர வேண்டும், சீயோன் மலையே சுனாதா, இந்த வேளை வர வேண்டும். என் இயேசுநாதா, இந்த வேளை வர வேண்டும். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பண்டிகை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நாளிலே கூட கர்த்தாவே அப்பா, எங்க அப்பாவுக்கு ஒரு மனமாற்றத்தை தாங்க ஆண்டவரே. இயேசப்பா, அவங்க பிள்ளைங்க கிட்ட அன்பாவே இல்லை இயேசப்பா. எங்க அம்மாட்ட கோவப்படுறாங்க இயேசப்பா. அவங்க மனசு மாறணும் இயேசப்பா. எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் இயேசப்பா. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இயேசப்பா. உங்களை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை மீறி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை மீறி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசப்பா. ஆமாண்டவரே, நாங்க உங்களையே நம்பி இருக்கோம். இந்த வருஷத்துல எங்க குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் காணப்படணும் ஆண்டவரே. இயேசப்பா, எங்க அப்பா மனசை மாத்தி நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அம்மா அம்மா இங்க பாருங்க, அப்பா ஜெபம் பண்றாங்க. அப்பா தாருமா, அப்பா தாருமா. அப்பா வந்தாரு. பிள்ளைங்களா, என்னை மன்னிச்சிருங்க பிள்ளைங்களா. உங்க அன்பை புரிஞ்சுக்கிடாம நடந்துட்டேன் பிள்ளைங்களா. என்னை மன்னிச்சிருங்க பிள்ளைங்களா. இதெல்லாம் மாத்திருங்கப்பா. மன்னிச்சிருடா, என்னை உங்க அன்பை நான் புரிஞ்சுக்கலப்பா. மன்னிச்சிரு. சமாதானம், சமாதானம். என்னை மன்னிச்சிரு, சமாதானம். அன்பை புரிஞ்சுக்கிடாம நடந்துட்டேன், சமாதானம். இனிமே நம்ம வீட்டுக்கு சமாதானம், சமாதானம். மன்னிச்சிரு, சமாதானம். யாரோ வராங்க பாரு, என்னன்னு பாரு. யாரு கதவு தட்டுறது? வாங்க வாங்கம்மா, வீட்டுக்குள்ள வாங்க. சோசரம்மா, சோசரம்மா. ரொம்ப சந்தோஷமா ஆமாம்மா, இருக்கீங்க. இப்பதாம்மா கடவுள் என் உள்ளத்துல பேசினாரு. என் பிள்ளைகளோட அன்பை நான் இப்பதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாவிகளை ரட்சிக்க வந்த எங்க அப்பா பண்டில் ஒட்டி மனசெல்லாம் மாறிட்டாங்க. நல்ல ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் குடும்பமா முழு சமாதானத்தை ஆண்டவர் விரும்புறாரு இல்லையா? உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. குடும்பத்துல ஜெபிக்கிற ஜெபமும் வேத வாசிப்பும் பிள்ளைகளுடைய ஒழுக்கமான வாழ்வும் நமக்கு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல கர்த்தர் கொடுத்த சமாதானத்திற்காக ரொம்ப ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுகிறது. நான் சபையிலேருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உங்கள் குடும்பத்தை எங்கள் சபையிலேருந்து தேர்ந்தெடுத்து என்னை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சிறு அன்பளிப்பை நீங்கள் ரொம்ப நன்றிம்மா. ஹாப்பி கிறிஸ்மஸ்மா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஜெபிக்கிற ஒரு குடும்பத்துல தெய்வீக அமைதி ஏற்படும், தெய்வீக சமாதானம் ஏற்படும். ஏதோ கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணானவள் ஜெபி
ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு பிரசன்னமாகிறார். அலைமாய் கொண்டு வந்த சமாதானத்தை இழந்து கொண்டிருந்த அந்த குடும்பத்துக்கு இந்த ஆண்டு சமாதானம் வந்தது போல நம் உள்ளத்தில் இயேசு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.